உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த 20 வீரர்களும் பலியானது தெரிய வந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி கடந்த ஒரு வாரமாக நடந்து வருகிறது. மீட்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. பேரழிவுக்குள்ளான கேதார்நாத் புண்ணிய ஸ்தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளை முடித்துவிட்டு செவ்வாயன்று மாலையில் MI-17 V5 ரக விமானப்படை ஹெலிகாப்டர் கவ்சார் எனும் பகுதியில் உள்ள நிவாரண முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. மோசமான வானிலை காரணமாக அந்த ஹெலிகாப்டர் நடுவழியில் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து முற்றிலும் எரிந்தது. இந்த பயங்கர விபத்தில் முதலில் 8 பேர் பலியானதாக தகவல் வெளியானது. செவ்வாயன்று இரவு முழுக்க நடந்த தேடுதல் வேட்டையில் மேலும் 4 உடல்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் புதனன்று காலையில் உத்தரகாண்ட் விரைந்த விமானப்படை தலைமை தளபதி NAK பிரவுன் கூறுகையில், ஹெலிகாப்டரில் 20 வீரர்கள் இருந்ததாகவும் விபத்தில் அனைவருமே பலியானதாகவும் தெரிவித்தார். இறந்த 20 பேரில் 5 பேர் விமானப்படை வீரர்கள், 6 பேர் இந்தோ திபெத்திய எல்லை போலீஸ் படையினர், எஞ்சிய 9 பேர் தேசிய பேரழிவு மீட்பு படையினர் என்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே ராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் விமானி அறையில் இருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் போன்ற சாதனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியும் என்றும் விமானப்படை தளபதி பிரவுன் கூறினார். விபத்துக்கு காரணம் மோசமான வானிலையா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பதை இப்போது தன்னால் கூற முடியாது என்றும் பிரவுன் கூறினார். As far as the investigation is concerned, yesterday evening we have winched down 7 to 8 of our Garud commandos from an ALH and at the crash site, because this crash site is on a very steep mountain cliff. So we have recovered the bodies, we have recovered the CVR and the FDR. And that will help us to establish what exactly happened. So we're not ruling out anything. It could be technical related, it could be also the weather related. கடந்த ஞாயிறன்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது. அதிலிருந்த விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது.